இப்போ நீங்க குருஜி கூட நிறைய வாஸ்து விசிட்டுக்கும் போயிருக்கீங்க. தனியாவும் போறீங்க, வாஸ்து விசிட்டுக்கும் போறீங்க. போயிருக்கோம் மேடம். அங்க நீங்க பார்த்து குருஜி இந்த மாரி சொன்னாரு. இத தான் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்து, இதுதான் எனக்கு வந்து பிஜி படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருந்ததுன்னா என்ன விஷயம்? மேடம் நான் ஒரு வீடு போயிருந்தேன். குருஜியோட தான் போயிருந்தேன். அந்த வீட்ல வந்து தெற்கு மத்திமத்தில கழிவறை இருந்தது. ம். அத பார்த்துட்டு எங்களுக்கு படிச்ச நாங்க விஷயப்படி, அந்த வீட்ல வந்து தெற்கு மத்திம கழிவறை இருக்கிறதுனால, அங்க இதய பாதிப்பு வரலாம். ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது தான் நாங்க கணிச்சிருந்தோம். ஆனா குருஜி சொன்னாங்க, "இல்ல இங்க வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்மள கூப்பிட்டு இருந்தவங்க வந்து, அத நம்மகிட்ட வெளிப்படையா சொல்லல. அந்த பிரச்சனைக்காக எங்கள கூப்பிடவே இல்ல. ம், ம். குருஜி அவங்க அந்த ப்ராப்ளம்க்காக கூப்பிடல. ஆனா அவர் வந்து இத போய் குருஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இதுக்காக நாங்க 10 வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம சொன்ன மாற்றத்த குருஜி சொன்ன மாற்றத்த அவங்க செஞ்சதுக்கு அப்புறமா, இது ஒரு அவங்க அத மிராக்கிளா பார்க்குறாங்க. நாங்க வந்து இது கிரகங்களுடைய அமைப்பா பார்க்குறோம். என்னன்னா, அவங்க 10 வருஷமா இருந்த அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு சால்வ் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு பெரிய ஆச்சரியமா பார்க்குற விஷயம்.